ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்டிஆர் இன்ஜினியரிங். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவர் அவங்களோட டவுட்ஸை நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ஸாக போட்டிருக்காங்க. ரொம்ப கம்மியான கமெண்ட்ஸ் தான். அந்த கமெண்ட்ஸ்க்கு எப்படி ரிவ்யூ, அந்த கமெண்ட்ஸ்க்கு நம்மளோட ரிப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ அதான் இன்னைக்கு உள்ள வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மாலதி நாகராஜ் அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா பிளான் இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பட் ஆனால் இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்குறான எக்ஸாக்ட் ஆன்சரானு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரியா பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது இதுதான். என்னென்னா ஒன்று, அந்த புது சாஃப்ட்வேரை உங்கள் கம்பெனியில் ஆக்சுவலாக அந்த சாஃப்ட்வேரே கிடையாது. நீங்கள் புதுசாக அந்த சாஃப்ட்வேரை கொண்டு வந்து இம்ப்ளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஆரம்பிக்கிறதுக்கு பேர் பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒர்க் பண்ணுறதும் பிளான் இம்ப்ளிமெண்டேஷன்னு சொல்லலாம். அது போக இல்லை வேற ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கிற, அதாவது ஒரு ஆட்டோகேட் அந்த மாதிரி சாஃப்ட்வேரில் இருக்கிற ஒரு ஸ்கிமேட்டிக்ஸை நீங்கள் நியூவாக உங்களோட பிளான் சாஃப்ட்வேரில் உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதையும், அதாவது நியூஸாக பிளானோட சாஃப்ட்வேரில் நீங்கள் ஸ்கிமேட்டிக்கை ட்ராப் பண்ணுறதையும் பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் புதுசாக நீங்கள் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதையும் பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கு, அதாவது நீங்கள் சொன்ன கமாண்டில் எனக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இதுவாக இருந்தது. ஸோ அதனால் இதை சொல்கிறேன். மேபி இந்த ஆன்சர் உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு என்ன அப்படிங்கிறத அதாவது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு பொறுத்த மட்டுக்கும் அதை வேறு ஏதோ ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கிறது, இல்லை பிடிஎஃபாக என் கையில் இருக்கிற ஒரு ஃபைலை பிளானில் கொண்டு வந்து எனக்கு பண்ணி கொடு அப்படிங்கிறத நாங்கள் மேக்ஸிமம் பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறத நான் மீன் பண்ணிக்கிடுவேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்படி இல்லைனா புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட தாட் ஆஃப் வியூவில் இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மோகன், ஐயோ சாரி ஒரு நிமிஷம், அவங்க பேர் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. ஸோ மோகன் நாகராஜ ராஜேஸ்வரன், அந்த பேர் தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சாரி, அந்த கமெண்ட்ஸ் என்னென்ன கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மோகன் நாகராஜ ராஜேஸ்வரன் அப்படிங்கிறவங்க என்ன கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, பிளான், அதாவது ப்ரோ பேனல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. ஸோ ப்ரோ பேனல் அதாவது அதில் எனக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியும். பட் எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த லெவலுக்கு அதில் கிடையாது. ஸோ அதனால் அது கொஞ்சம் நான் கொஞ்சம் அதில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோஸை நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் போடுறேன். ஏன்னா ஒரு விஷயத்த எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு விஷயத்த ஆர்டிஃபிஷியலாக பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாவும் இருக்காது, வீடியோவும் நல்லாவும் வராது. ஸோ அதனால் அதை நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த இதுக்கு நான் ப்ரோ பேனல் கூடிய சீக்கிரம் பண்ணுறேன். அது போக என்னென்னா லாஸ்ட்டாக இருந்த கமெண்ட் ஐயோ உங்கள் பேர் ஒரே நிமிஷம். சரவணமுருகன் அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களோட வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ தான் என்ன ஆகுதுன்னா, அடுத்தடுத்து ஒரு நல்ல வீடியோஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேட் ஆகும். ஸோ அது மாதிரி இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் என்னோட வீடியோஸ் கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒருவேளை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது என்ன அப்படிங்கிறத நானும் திருத்திக்கிறேன். இல்லைன்னா அதுக்கு உண்டான ரீசனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியா நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட்ஸ் போட போட தான் அடுத்தடுத்த வீடியோஸ் என்னால் நல்லா ஃபர்தராக பண்ணிகிட்ருக்க முடியும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதை மாதிரியே அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் வர்றப்போ நான் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் நிறைய போடுறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை கைஸ்.